ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதனால் வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இனிமேலும் பார்க்குற எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பொது இடங்களில் ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்மளை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காமே போயிடும். அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும், மதிக்க மாட்டாங்க. அது என்னென்ன விஷயங்கிறத எந்தெந்த செயல்னால அந்த மாதிரி நம்மளை பிடிக்காமல் போகுது, நம்ம மரியாதை குறையிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு மேரேஜுக்கு போகிறோம், இல்லாட்டி ஒரு திருவிழாவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகிறவங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாமே, சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க போவாங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம போய் அவங்க விசாரிப்பாங்க, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கா, குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு. அதே மாதிரி நம்மளும் போய் அன்பாக பாசமாக அக்கறையாக பாசத்தோடு பேசினாதான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த இருக்கிற இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, பேசுகிறாங்க பேசும்போது நீங்கள் வந்து அப்படியே திருப்பிக்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க இன்சல்ட் ஆகுற மாதிரி ஆயிருமா? அப்போ அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்களா, அன்பாக பேசுவாங்களா, அப்படியா பழக மாட்டாங்கள்ல. அப்போ அந்த இடத்துல உங்கள் மரியாதை குறைஞ்சி போயிடும். அவங்க ஒரு விசேஷத்தில் அதே மாதிரி நீங்கள் போய் பேசும்போது அவங்க வந்து திருப்பிக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல உங்களுக்கு அவமானமாக பெறும்ல. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்மளை தேடி வந்து அதாவது மதித்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும். அன்பாக பாசமாக அக்கறையாக விசாரிக்கணும். இது சொந்தம்னாவே அன்பாக பாசமாக நலம் விசாரிக்கிறதுல தான் இருக்குது. பொங்கல் வந்துச்சுன்னா எல்லோரும் சொந்த பந்தம் எங்கேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த ஊருக்கு வருவாங்க, நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க, பழகுவாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த வாய்ப்பை வந்து எப்பயுமே விட்டுறாதீங்க, எப்பயுமே தனியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? கிடைக்கிற நேரத்தில் சொந்த பந்தத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த கிடைக்கிற நேரத்தில் வந்து நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணும். சரிங்களா? அப்புறம் என்னன்னா, நம்மக்கிட்ட வந்து ஹெட் வெயிட் காட்டுவாங்க, அதை பகுமானமாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ வர்றாங்க அப்படின்னா நம்ம எந்திரிச்சு வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாசமாக அக்கறையாக போய் நம்ம கூப்பிட்டு பேசுகிறதுக்கும், அவங்க வந்து பேசுனாங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிட்ட உட்காருங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு பேசுகிறாங்கன்னு வச்சுக்க, அது சங்கட்டமாகி போயிடும். அந்த இடத்துல நம்ம மரியாதையே குறைஞ்சி அடுத்த தடவை அவங்க பார்க்கும்போது நம்மள்ட்ட பேசவே மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க, நம்ம வீட்டுக்கே வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரும். சரிங்களா? அடுத்து என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு காடு வாங்கினேன், இப்போ தான் வீடு கட்டியிருக்கேன், இல்லாதவங்கள்ட்ட போய் நம்ம இப்படி பேசினோம்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நான் இப்போ காடு வாங்கியிருக்கேன், ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கேன், பிள்ளைகளை கான்வென்ட்டில் படிக்க வச்சுருக்கேன், நான் அதை வாங்கியிருக்கேன் இதை வாங்கியிருக்கேன், அவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு பேசணும்னு வச்சாங்க. அந்த வீடு கூட இல்லாதவங்க வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளால முன்னேற முடியலன்னு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி பேசாதீங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட வச்சுருந்தேன் அது உங்கள்கிட்டே இருக்கட்டும், அதை வந்து அவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி பேசி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அடுத்து என்னன்னா, தற்பெருமை பேசுவாங்க. எப்பயுமே என்னால் தான், நான் இதை பண்ணனால தான் இந்த வீடே கட்டி முடிச்சது, நான் இப்படி இந்த வேலைக்கு போனனால தான் நான் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன், நான் இருக்கிறனால தான் இந்த வீடே இப்படி நல்லா இருக்குது அப்படின்னு வந்து எதுனாலும் தற்பெருமை பேசக்கூடாது. என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை எப்பயுமே பேசாதீங்க. சரிங்களா? நம்ம செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தானே செஞ்சோம், வேறு யாருக்கும் செய்யலையில, அது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் சொல்லாட்டியும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நல்லது செஞ்சால் எப்பயுமே நல்லதாக நடக்கும், நம்ம கெடுதல் செஞ்சால் தான் நம்மளுக்கு கெட்டது நடக்கும். தற்பெருமை எப்பயுமே எந்த இடத்துலையும் தற்பெருமை பேசாதீங்க. அதே மாதிரி பணத்தை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே பொதுவாக மக்கள் கூடி இருக்கிற இடத்துல நம்ம சொந்த வந்தால் இருக்காங்க அப்படின்னா பணத்தை பற்றி பண விஷயமே எந்த ஒரு விஷயமே பேசாதீங்க. ஏன்னா இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, இல்லாதவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இன்சல்ட்டிங் ஆயிரும், அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வச்சுக்கோங்க, காசு வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது உங்கள்கிட்ட இருக்குல்ல சரி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க அதை அவங்க முன்னாடி பேசி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. சரிங்களா? இப்படி பண்ணுறதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அது வேணாம், அந்த மாதிரி பேச வேணாம். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா, இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை கரெக்டாக நிதானமாக கவனமாக செஞ்சு முடிக்கணும், அதை வெற்றியாக முடிக்கணும். அப்படிங்கிறனால
பொறுமையாக நிதானமாக கவனமாக செய்யணும். ஒவ்வொரு விஷயமும் நல்லா கவனமாக செஞ்சோம்னா கண்டிப்பாக அதை வந்து வெற்றியாக கவனமாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? அப்படின்னா கரெக்டாக இப்போ ஒரு மேரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ 9 மணிக்கு மீட்டிங் 9 மணிக்கு வந்து முகூர்த்தம் இருக்குது வந்துருங்கன்னு நம்ம வீட்டிலேயே நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. 9 மணிக்கு மீட்டிங் இருக்குது, மேரேஜ் இருக்குது, கரெக்டாக முகூர்த்தத்துக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் வந்து 12 மணிக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, நான் இவ்வளோ தூரம் சொல்லி அவங்க நம்மளை மதித்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ ஒரு மீட்டிங்கே போகிறோம், 10 மணிக்கு மீட்டிங் இருக்குன்னா வந்துருங்கன்னு சொன்னால் நம்ம வந்து 9:55க்கே போகிற மாதிரி இருந்துக்கணும். அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. அதனால நம்ம மரியாதை கூடும். நம்ம லேட்டாக போனோம்னா நம்ம மரியாதை வந்து குறைஞ்சிரும் அந்த இடத்துல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் கரெக்டாக செய்யணும். எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் வந்து கரெக்ட் டயத்துக்கு போக பழகிக்குங்க. மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். அவங்க அப்போ தான் அடுத்த தடவை அவங்கள்ட்ட உங்கள் பொறுப்பை வந்து கரெக்டாக இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா கரெக்டாக செஞ்சுருவாங்க, கரெக்ட் டயத்துக்கு செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கவே கூடாது. இப்போ ஒருத்தர் இப்போ ஒரு விசேஷம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்க, வறுமையில் இருக்காங்க, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சி இப்போ ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த இடத்துல எனக்கு பிடிச்சதை எடுத்துக்க சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரே ஆளுக்கு 10,000 ரூபாய்க்கு போய் ட்ரெஸ் எடுத்திங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்க, நீங்கள் என்ன எடுத்து கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, நான் வந்து என்னோட இதை நான் கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும், என்னோடய வேலை முடிஞ்சால் சரி அப்படின்னு நினைக்கவே கூடாது. சரிங்களா? நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எதுலேயுமே எடுத்து முன்னாடி முந்திக்கிட்டு ஓடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி யார்கிட்டையும் எப்போதுமே லிமிட்டோடு இருக்கணும். லிமிட்டோடு இருந்தால் தான் அதை வந்து அது நீடிக்கும். இப்போ லிமிட்டை கிராஸ் பண்ணி போனோம்னா அது தப்பான முறையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே லிமிட்டோடு இருந்து பழகிக்கணும். சரிங்களா? இது இப்போ நான் சொன்னது எல்லாமே பொது இடங்களில் எப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், நம்மளை மற்றவங்க மதிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். சரிங்களா? பொது இடங்களில் வந்து மற்றவங்கள வந்து அக்கறை அன்பாக பேசணும். மற்றவங்க கூட அந்த இடத்துல வந்து ஃபோனை எடுத்து தனியாக போய் உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது இருந்தால் அந்த இடத்துல நம்ம மரியாதையே போயிடும். சரிங்களா? தற்பெருமை பேசக்கூடாது, பகுமானம் காட்டக்கூடாது, லிமிட்டோடு இருக்கணும், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்க முன்னாடி பெருமை பேசக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் நம்ம நல்ல பொண்ணாக இருந்து மற்றவங்கக்கிட்ட இருந்து மரியாதையை அவங்கக்கிட்ட இருந்து நம்மளாம் கேட்டு வாங்கக்கூடாது. அவங்களே நம்மளுக்கு மரியாதை கொடுத்து நம்மளை மதிக்கணும். அந்த மாதிரி நடந்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.